அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம 10,000 வேர்ல்டு எபிசோட் 86 அண்ட் 87 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோட் எங்கே முடிஞ்சிருக்கோம் அப்படின்னா, அந்த மாஸ்டர் வந்து திரும்ப வந்துருப்பார்ப்பா, அங்கே தான் முடிஞ்சிருக்கோம். இப்போ அவர் பேசணும் அப்படின்னு சொன்னார் இல்லையா, வேற ஒன்றும் பெருசாலாம் பேசலை. அவர் என்ன சொல்கிறாரு, நானே வந்து ஆக்சுவலாக உன்னை கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் நான் என்ன பண்ணுறது, கொஞ்சம் மாசமாக செக்லூஷனுக்குள்ளே போயிட்டேன், அதனால் என்னால் வர முடியல அப்படிங்கிறாரு. ஆனால் வெளியில் வந்து பார்த்தா தான் தெரியுது நீ இந்த அளவுக்கு பிரச்சனையை வந்து சமாளிச்சிருக்க அப்படின்னு. நல்ல வேலை உனக்கு எந்த பிரச்சனையும் வரல அப்படிங்கிறாரு. இவன் என்ன சொல்கிறான், இந்த பாத் ஆஃப் கல்டிவேஷன் இருக்குல்ல, இதில் இந்த அளவுக்கு கூட நம்ம பிரச்சனையை சமாளிக்கலன்னா எப்படி அப்படிங்கிறான். பரவாயில்லப்பா, உன் தைரியம் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறாரு மாஸ்டர். ஸோ அதுக்கப்புறம் இவர் என்ன சொல்கிறாருன்னா, இவர் வந்து ஒரு இன்னாகிரேஷன் அரேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் வந்து இவனை இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இவன் வந்து டீமன்ஸ் கூடலாம் சண்டை போட்டுருக்கான் இல்லையா, அதை பற்றி எல்லாருக்கிட்டையும் பேசணும் அப்படிங்கிறாரு. ஏன்னா சும்மா இவனை வந்து கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க, இது வந்து சரிப்பட்டு வராது, மொத்தமாக எல்லாரையும் கூப்பிட்டு பேசிடலாம் அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் சொல்கிறாரு பாருங்க, நீ கூட கொஞ்சம் தேவையில்லாத பிரச்சனைகள் பண்ணுறது கொஞ்சம் தவிர்த்துக்கோப்பா, அப்போ தான் வந்து சீக்கிரமாக மேலே வர முடியும் அப்படிங்கிறாரு. ஓகே மாஸ்டர், நீங்கள் சொல்கிற மாதிரியே நடந்துக்கிறேன் அப்படிங்கிறான். இப்போ மாஸ்டரும் சீனியரும் திரும்ப போயிட்டாங்க. இந்த பறவை என்ன சொல்லுது, அடடா மாஸ்டர் பார்த்தாலே தெரியுது மனுஷன் வந்து அந்த நிர்வாண ரெல்ம் அப்படிங்கிறத ரீச் பண்ணிட்டாராம், இனிமேல் எவன் நம்ம கிட்ட வம்பு பண்ணுவான் பார்த்துக்கலாம் அப்படிங்குது. இவனா சொல்கிறான், அவர் என்னதான் ஸ்ட்ராங்காக இருந்தால் கூட நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும், அதுதான் வந்து கரெக்டு அப்படிங்கிறான். இப்போ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹர்ப்ஸ் எல்லாம் கொடுத்து அமைச்சிருக்காங்க. அவன் என்ன சொல்கிறேன்னா, இதில் ஒரு ஹர்ப் வந்து சோல் பவர் அப்படிங்கிறத இன்க்ரீஸ் பண்ணுவான். ஸோ அதை அந்த பறவை கொடுத்துட்றான். இன்னொன்று என்ன பண்ணான்னா, அவனோட சிஸ்டருக்கு கொடுத்துட்றான்ப்பா. கடைசியாக இவனுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் இவன் எடுத்துக்கிறான். இப்போ இன்னாகிரேஷன் செரிமனி அப்படிங்கிறது நடக்குது. இவன் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் இருக்கார்ல, அவருடைய தேர்ட் ஸ்டூடெண்ட். அதாவது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க செக்டாரில், ஆனால் அவருடைய டைரக்ட் ஸ்டூடெண்ட் இவன். ஸோ மாஸ்டர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி செக்டார் ரூல்ஸ் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணு, மக்களுக்கெல்லாம் உதவி செய், உலகத்துக்கெல்லாம் உதவி செய், காமன் பீப்புளுக்கு சப்போர்ட் ஆயிரு அப்படிங்கிறாரு. ஓகே மாஸ்டர் அப்படிங்கிறான். அதுக்கப்புறமா அங்கே இருக்கவங்க எல்லாமே மாஸ்டருக்கு கங்க்ராச்சுலேஷன் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஏன்னா இவனை வந்து ப்ராக்டிக்கலாக எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, ஜீனியஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவனே வந்து ஸ்டூடெண்ட்டாக கிடைச்சப்போ எல்லாருமே கண்டிப்பாக விஷ் பண்ண தானே செய்வாங்க. இன்னும் ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஜெலசி, எனக்கு ரொம்ப பொறாமையாக இருக்குது, அவன் பாரு டைரெக்டாக வந்து ஸ்வாட் மாஸ்டர் கிட்டேருந்தே கற்றுக்க போகிறான், சீக்கிரமாக வந்து ஸ்வாட் கிங் ஆகிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேருக்கு பொறாமை. இப்போ மாஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிறத பண்ண ஆரம்பிக்கிறார். அவர் என்ன சொல்கிறாரு, லின்ஃபங் வந்து கண்டினியூஸாக இந்த டீமன்ஸ் எதிர்த்து சண்டை அப்படிங்கிறத போட்டுட்ருக்கான், நாங்களே வந்து என்கொயரி எல்லாமே பண்ணியிருக்கோம், அவனோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே கரெக்டு தான், ஆனால் அது எல்லாத்தையும் மீறி திரும்ப அவன்கிட்ட போய் பிரச்சனை பண்ணுறது சரி கிடையாது. ஸோ நல்லா கேட்டுக்கோங்க, இதுக்கப்புறம் யாராவது அவன்கிட்ட போய் பிரச்சனை பண்ணீங்க அப்படின்னா இதோ வராங்க இல்லையா, அவங்களோட நிலைமை தான் உங்களுக்கும் அப்படிங்கிறாரு. ஸோ இந்த ஒரு வதந்தியை பரப்பி விட்டால ஒருத்தன், அவனுடைய கல்டிவேஷனை ஆல்ரெடி வந்து எரேஸ் பண்ணிட்டாங்க, இப்போ அவனை செக்டாரை விட்டு வந்து வெளியில் அனுப்ப போகிறாங்க, அதை வந்து எல்லாருக்கிட்டையும் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த டீச்சரை வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக வேலையை விட்டு தூக்கியாச்சு. ஸோ மற்றவங்க இருக்காங்களே அவங்களுக்குமே பனிஷ்மெண்ட் அப்படிங்கிறது கொடுக்கப்படுது. இதை கேட்ட உடனே எல்லாருக்குமே பயங்கர ஆச்சரியம். ஏன்னா இவ்வளோ சின்ன வயசுல இவன் வந்து டீமன்ஸ் எல்லாம் எடுத்து சண்டை போகிறானா, இப்போ பயங்கரமான ஜீனியஸாக தான் இருப்பான் போல தெரியுதே அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிறாங்க அவங்களுக்குள்ளேயே. அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தன் இருக்கான், அவனுக்கு என்ன கவலைனா, இவன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோர் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்களா அவங்களுக்கு லீடரான். ஐயோ என் பொசிஷனுக்கு ஆபத்து வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு இவன் யோசிச்சுட்டு இருக்கான். அந்த டைமில் செக்டார் லீடர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காம்படிஷன் ஒன்று ஆரம்பிக்க போதாம்ப்பா, இந்த ஒரு காம்படிஷன் சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க அப்படிங்கிறாரு. ஏன்னா அதில் வின் பண்ணுறவங்களுக்கு எல்லாருமே அந்த ஸ்வாட் பூல் அப்படின்னு சொல்லுவாங்க, அங்கே போயிட்டு அவங்களால வந்து ஸ்வாட்ஸை செலக்ட் பண்ண முடியும். ஆக்சுவலாக ஸ்வாட் தான் வந்து இவங்கள செலக்ட் பண்ணணும். இவன் என்ன யோசிச்சுட்டு இருக்கான், எப்படியாவது அந்த ஸ்வாட் பூலில் போயிட்டு எம்பரர் லெவல் ஸ்வாடாவது நம்ம எடுத்து சீக்கிரமாக ஸ்வாட் கிங்காக மாறிடணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். லீடர் பொசிஷன் அவ்வளோ முக்கியமாடா அவனுக்கு. இப்போ மாஸ்டர் என்ன பண்ணுறாருன்னா லெசன் அப்படிங்கிறத எடுக்க ஆரம்பிக்கிறாருப்பா, நம்ம ஹீரோக்கும் மற்றவங்களுக்கும் எடுக்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த வே ஆஃப் ஸ்வாட் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படிங்கிறாரு. அதான் ஒவ்வொருத்தரே கேட்குறாரு, ஸ்வாட்னா என்ன, உன்னை பொறுத்த வரைக்கும் ஸ்வாட்னா என்ன சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு லின்ஃபங்க. அவன் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு பதில் அப்படிங்கிறது கொடுக்குறான். அதே மாதிரி இந்த சீனியர் இருக்காங்களா அவங்க கிட்ட வந்து ஸ்வாட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அவங்களுமே ஒரு சில பதில்களை சொல்கிறாங்க. இப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் சொன்னது எல்லாமே கரெக்டு தான், ஆனால் ஸ்வாட் அப்படிங்கிறது வெறும் ஆப்ஜெக்ட் பேஸ் பண்ணது கிடையாது. அதாவது கையில் ஒரு கத்தி இருக்குது அப்படின்னா அதுதான் ஸ்வாட் அப்படிங்கிறது கிடையாது. ஸ்வாட் அப்படிங்கிறது நமக்குள்ளே இருக்குது, நம்ம தான் ஆக்சுவலாக வந்து உண்மையான ஸ்வாடு, நம்மளோட சோல் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து உண்மையான ஸ்வாட் அப்படின்னு சொல்லிட்டு வே ஆஃப் ஸ்வாடை பற்றி அவர் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறார். ஸோ இவர் என்ன சொல்கிறாரு, நீ வந்து எப்போ அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் லெவலுக்கு வரியோ அப்போ நீ வந்து இந்த டிவைன் ரெல்ம் இருக்கு இல்லையா அதுக்குள்ளே என்ட்ரு ஆகிடுவேன். அங்கே என்ட்ரு ஆகிட்டா அப்படின்னா உனக்கு லிமிடேஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்காது, நீ பண்ணுறது எல்லாமே கிட்டத்தட்ட மேஜிக் பவர் மாதிரி இருக்கும் அப்படிங்கிறாரு. இந்த சீனியர் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து இப்போ தான் வந்து அந்த அண்டர்ஸ்டாண்டிங்குள்ளே வந்திருக்காங்களாம். அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இவன் கங்க்ராச்சுலேஷன் வேறு சொல்கிறான். அவங்க என்ன சொல்கிறாங்க, இப்போ தான் நான் அண்டர்ஸ்டாண்டே பண்ணியிருக்கேன், இன்னும் உள்ளுக்குள்ளே ஏகப்பட்ட வித்தைகள்லாம் இருக்குது, அதெல்லாம் நான் எப்படி கற்றுக்க போகிறேன்னு தெரியலன்ற லெவலுக்கு தான் அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இன்னரிட்டன்ஸ் ஆஃப் சி ஆஃப் ஸ்வாட்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கான். அந்த இடம் வந்து ஓப்பன் ஆக போதான். மாஸ்டர் என்ன சொல்கிறாரு, நீ அந்த இடத்துக்கு போனோன்னா இன்னும் அந்த ஸ்வாடை பற்றின மிஸ்ட்ரி எல்லாமே நல்லா தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே மாஸ்டர் அப்படின்னு சொல்கிறான். இப்போ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு 15 நாள் இருக்குது. ஸோ சீனியர் என்ன சொல்கிறாங்கன்னா, அது வரைக்கும் நீ வந்து இந்த வே ஆஃப் ஸ்வாட் அப்படிங்கிறத லேர்ன் பண்ணிக்கிட்டு அப்படிங்கிறாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு அவன் உட்காந்து அதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான். இப்படியே வந்து பார்த்தீங்கன்னா 15 நாள் அப்படிங்கிறது போயிடுதுங்க.
இந்த பக்கி வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் உட்காந்து அந்த வே ஆஃப் ஸ்வாட் அப்படிங்கிறத ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதாவது மாஸ்டர் சொல்லிட்டு போனார்ல, நம்மளோட ஹார்ட் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு பெருசாக இருக்கோ, எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கோ, ஸ்வாட் இன்டென்ட் அப்படிங்கிறது அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். அதாவது ஹார்ட் வந்து எப்படி மூவ் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த ஸ்வாடுமே மூவ் ஆகும் அப்படின்லாம் சொல்லிட்டு போயிருப்பாரு. இப்போ இவன் என்ன யோசிக்கிறான்னா, அந்த ஒரு ஃபீனிக்ஸ் மார்ஷல் சோல் இருக்கு இல்லையா, அதை வந்து கண்டென்ஸ் பண்ணி ஒரு ஃபயர் ஸ்வாடாக மாற்ற முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபயர் ஸ்வாடாக மாறிடுது. அப்போ ஹார்ட் அப்படிங்கிறது எப்படி மூவ் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி இந்த ஸ்வாடும் மூவ் ஆகுது. இவன் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி அந்த ஸ்வாட் இன்டென்ட் அப்படிங்கிறத பண்ணியிருக்கான் இல்லையா, இருந்தாலுமே இதோட மிஸ்ட்ரிஸ் அப்படிங்கிறத இவன் முழுசாக இன்னும் புரிஞ்சிக்கல. ஸோ அது எல்லாத்தையும் முழுசாக புரிஞ்சுக்கிட்டான் அப்படின்னா அது இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் ஆகும். அந்த பறவை என்ன சொல்லுது, இந்த ஸ்ட்ராங் பீப்புள் இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட நம்ம சண்டை போட முடிஞ்சது அப்படின்னா சண்டை போட நமக்கு வந்து அந்த ட்ரூ மீனிங் அப்படிங்கிறது தெரிய ஆரம்பிக்கும். உலகத்தில் இருக்கவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னு தானே நினைக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது இந்த ஹெவன்லி செக்டர் அப்படிங்கிறது ரொம்ப சூப்பரான ஒரு பிளேஸ் அப்படிங்குது. நீ இன்னும் ஒரு ஸ்டெப் அப்படிங்கிறத எடுத்து வச்சுட்ட அப்படின்னா உன்னால் வானத்திலே பறக்க முடியும் அப்படிங்குது. இவன் என்ன சொல்கிறான், வானத்தில் பறக்கிறதா, முதல்ல நம்ம கால் தரையில் நிற்கட்டும், கற்றுக்க வேண்டியதெல்லாம் நான் ஒழுங்காக கற்றுக்கிறேன், ஸ்வாடோட மிஸ்ட்ரிஸை நான் கற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இந்த டைமில் இவனுக்கு மெசேஜ் அப்படிங்கிறது வருதுப்பா. சீனியர் தான் வந்து பேசுகிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த இன்னரிட்டன்ஸ் ஆஃப் சி ஆஃப் ஸ்வாட் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஓப்பன் ஆக போதான். ஸோ சீக்கிரம் கிளம்பி வா அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா லின்ஃபெங்கோட சிஸ்டரும் அந்த இடத்துக்கு போக போறா. இப்போ அந்த ஒரு இடத்துல ஏற்கனவே நிறைய மக்கள் கூடியிருக்காங்கப்பா. அவனுங்க என்னன்னா, டைம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இடத்த ஓப்பன் பண்ண முடியும். நாங்கள் வந்து உள்ளுக்குள்ளே போனோம், ஸ்வாடை பற்றி தெரிஞ்சுக்கணும், மிஸ்ட்ரிஸ் எல்லாம் கற்றுக்கணும் அப்படிங்கிறாங்க. அந்த டைமில் அவங்க என்ன சொல்கிறாங்க, என்ன அவசரம் உங்களுக்கு, வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த டைமில் லின்ஃபெங், அவனோட சிஸ்டர், அதுக்கப்புறம் அந்த சீனியர் 3 பேரும் வந்து இறங்குறாங்க. இறங்கின உடனே நான் சொன்னல இதுக்கு முன்னாடி அந்த கோர் ஸ்டூடெண்ட்ஸோடைய லீடர் ஒருத்தன், அவன் என்ன சொல்கிறான், இவங்களோட மாஸ்டர் வந்து இவங்களை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு இல்லையா, ஸோ அதில் தான் வந்து இவங்களோட பொழப்பு அப்படிங்கிறது ஓடிக்கிட்டு இருக்கான். ஆனால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா சொந்த முயற்சியில் தன்னோட ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்காராம். என்னத்தை பண்ணுறது. அந்த டைமில் சீனியர் வந்து ஏதோ பேச போகிறாங்க. இவன் என்ன சொல்கிறான், அதெல்லாம் ஒன்றும் பேசிகிட்டு இருக்காதிங்க, தேவை கிடையாது, என் சிஸ்டரை யாரும் ஏதோ சொல்லலையா, அது வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்போ அங்கே போயிட்டு அந்த 2 மாஸ்டர்ஸ் இருக்காங்க, அவங்கள வந்து க்ரீட் பண்ணுறாங்க. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இடம் வந்து சாதாரண இடம் கிடையாது, இத்தனை வருஷத்தில் உள்ளே போன நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சோல் அப்படிங்கிறது டேமேஜ் ஆகி தான் வெளியில் வந்தாங்களாம். ஸோ ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறமா லின்ஃபெங்கோட சிஸ்டரை கேட்குறாங்க, நீயுமாமா போகிற அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்கிறா. சரிம்மா பார்த்து ஜாக்கிரதையாக போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு இது ஓப்பன் பண்ணி விடுறாங்க. ஓப்பன் பண்ண உடனே எல்லாருமே உள்ளுக்குள்ளே போகிறாங்கப்பா. நம்ம ஹீரோவுமே உள்ளுக்குள்ளே போகிறான். அங்கே போய் பார்த்தா சி ஆஃப் ஸ்வாட்னு சொன்ன மாதிரி எல்லா இடத்துலையுமே ஸ்வாட் தாங்க இருக்குது. இப்போ எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பிளேஸ் இருக்குது, அதை நோக்கி போகிறாங்க. ஏன்னா அங்கே போனால் தான் இந்த ஸ்வாடோட லெகசி அப்படிங்கிறது கற்றுக்க முடியும். ஆனால் அங்கே போகும்போதே ஒருத்தர் வந்து தடுக்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இது என்னோட இடம், அவ்வளோ ஈஸியாலாம் உள்ளுக்குள்ளே வந்துட முடியாது அப்படிங்கிறாரு. அங்கே ஏகப்பட்ட ஸ்வாட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஸ்வாட்ஸ் என்ன பண்ணுதுன்னா இவங்க எல்லாருமே அட்டாக் பண்ணுது. அதில் ஒரு சில பேருக்கு அடிபட்டுடுது. அடிப்பட்டவங்களாம் ஆக்சுவலாக வெளியில் போயிடுவாங்க போல தெரியுது. இப்போது அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேட்வே மாதிரி ஓப்பன் ஆகுது. எல்லாருமே கீழே இறங்கி போகிறாங்க. அதாவது மீதி இருக்கவங்களாம் கீழே இறங்கி போகிறாங்க. இறங்கி அது உள்ளுக்குள்ளே வாக் பண்ணி போனால் எல்லாருமே வேறு வேறு இடத்துக்கு போயிருக்காங்க. ஸோ இப்போ லின்ஃபெங் இருக்கான்ல, அவங்ககிட்ட அங்கே ஒருத்தர் இருந்தார் பாருங்க, இவங்களை அட்டாக் பண்ணார்ல, அவர் என்ன சொல்கிறாரு, என்னோட இடத்துக்குள்ளே பெர்மிஷன்லாம் வந்திருக்கேன், உன்னை நான் விட மாட்டேன், உனக்கு கண்டிப்பாக பனிஷ்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ணுறாரு. நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான், நீங்கள் வேணா ஸ்ட்ராங்காக இருக்கலாம், அதுக்காக நான் பயந்து பின்வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டு இவனுமே அட்டாக் பண்ணுறான். ஆனால் அந்த மனுஷன் வந்து பார்த்தீங்கன்னா கேஷுவலாக இவன் பக்கத்தில் வந்து, தம்பி முதல்ல உன்னோட ஸ்ட்ரென்த் எவ்வளோ இருக்குன்னு தெரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு பட்டுன்னு தட்டி விட்டுறாரு. தூரமாக போய் விழுந்துருவானா. அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒழுங்கு மரியாதை இப்படியே வெளில போயிடு, நீ மட்டும் வெளில போயிட்ட அப்படின்னா தேவையில்லாமல் உன்னை நான் கொல்ல வேண்டியது இருக்காது அப்படிங்கிறாரு. ஆனால் அவன் என்ன பண்ணுறான், இதுக்கெல்லாம் நான் பயந்தேன்னு வச்சுக்கோயேன், என்னால் வந்து முன்னேறி போக முடியாது, அது வேறு இல்லாமல் டீமன்ஸ்லாம் எடுத்து நான் எப்படி சண்டை போட முடியும், உலகத்தை எப்படி நான் காப்பாற்ற முடியும், நான் பின்வாங்க மாட்டேன் அப்படிங்கிறான். பயப்புள்ள அட்டாக் பண்ணலான்னு பார்க்குறான். மனுஷன் பார்க்குறாரு, ஓ இந்த சி ஆஃப் ஸ்வாட்டில் இருக்க எனர்ஜியை நீ யூஸ் பண்ணுறியா, பார்ப்போம் உன்னோட திறமை எந்த அளவுக்கு இருக்குது பார்ப்போம், முடிஞ்சா என்னை நீ தடுத்து பாரு அப்படிங்கிறாரு. அந்த டைமில் அவர் என்ன கேட்குறாரு, என்ன பயந்துட்டியா அப்படிங்கிறாரு. அதான் சொல்கிறான், பயமா எனக்கா, நானெல்லாம் யாரை பார்த்து பயந்ததே கிடையாது, நீ அட்டாக் பண்ணுன்னு சொல்லிட்டு இப்போ 2 பேருமே அட்டாக் பண்ணுறாங்க. அந்த இடத்துல தான் இந்த ஒரு எபிசோட் அப்படிங்கிறது முடியுது. நம்ம அடுத்த வீடியோவில் கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் வாட்சிங். டேக் கேர். பை.